ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 டைப் ஆஃப் சட்னி ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 டைப் ஆஃப் சட்னியுமே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோகோனட் சட்னி, நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி கோகோனட் சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் அந்த ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்துக்குவோம், கருப்பு பார்ட் இல்லாமல். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் பொட்டுக்கடலை. அதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைக்கும் போது நம்ம பால் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அப்போ தான் நல்ல அந்த ஒயிட் கலர் வரும். ஸோ அதுக்கு ஒரு 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் சட்னியோட சீக்ரெட் பால் தான். நம்ம பால் சேர்த்து அரைக்கிறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால் ரெண்டாவது நல்ல ஒரு ஒயிட் கலரும் கிடைக்கும். ஸோ சில்லி 3 சில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி சேர்த்துக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இஞ்சி கிடையாது, அதனால் நான் இஞ்சி நம்ம சேர்க்கல. ஸோ நான் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கோகோனட் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா உப்பு, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 1/4 கப்பு போல் பால் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இந்த பால்லே நம்ம அரைச்சிக்கிறோம். வேணும்னா உங்களோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கடைசியாக வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்காமல் இருந்த பாலிலேயே நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் சட்னி ரெடி. நம்ம பால் சேர்த்து அரைச்சதுனால அன்றைக்கி இந்த சட்னியை முடிச்சிடணும், மறுநாளைக்கு நல்லா இருக்காது. அடுத்தது நம்ம கொத்தமல்லி சட்னி பார்த்துடலாம். ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக க்ரீன் கலரில் ஒரு கொத்தமல்லி சட்னி. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துடலாம், துருவின தேங்காய். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் புளி. அதுக்கப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையாக நல்ல ஒரு பஞ்ச் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியே வதக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால நல்லா பிரைட் க்ரீன் கலர் கிடைக்கும். அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு போல் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கிறோம். நீங்கள் ஐஸ் க்யூப் கூட சேர்த்து அரைக்கலாம். அப்போ தான் இந்த க்ரீன் கலர் டார்க் க்ரீனாக மாறாமல் நல்ல ஒரு பிரைட் க்ரீனாக இருக்கும். இதுதான் சீக்ரெட். இதை ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கிறதுனால அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் ஆனாலும் சட்னியோட க்ரீன் கலர் மாறாமல் நல்ல பிரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த தக்காளி சட்னி 1 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக நான் எடுத்து 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உருதால், அதாவது உளுந்து, 1 டீஸ்பூன் சென்னாதால் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறமா 2 நார்மல் மிளகா, அதுக்கப்புறமா 2 காஷ்மீரி மிளகாய். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் புளி. உங்களுக்கு தக்காளி நல்லா புளிப்பாக இருந்ததுனாக்க நீங்கள் புளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. புளிப்பு இல்லைனாக்க நீங்கள் தக்காளிக்கு கொஞ்சம் புளி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, உருதால், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சென்னாதால் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 நார்மல் மிளகாய், அதுக்கப்புறமா 2 காஷ்மீரி மிளகாய். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ இதை நம்ம வதக்க போகிறோம். நல்லா உளுந்து கிறிஸ்பி ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்ல ஒரு அரோமா வரும். உளுந்தும் கலர் லைட் கோல்டன் கலரில் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுன்னு கிறிஸ்பி ஆகிடுச்சு, நல்லா வறுபட்டுருக்கு. ஸோ இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம தக்காளியை வதக்க போகிறோம். தக்காளி நல்ல 2 பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் நம்ம இதே பேனில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கும் போது நல்லா சாஃப்டாக நல்லா மொஷியாகணும். ஸோ அது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ உளுந்து ஆறட்டும். நம்ம மீன்வாயில் நம்ம தக்காளியை வதக்கிக்குவோம். தக்காளியை நான் பேனில் சேர்த்துட்டேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதே எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் நம்ம ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த தக்காளியோட ஜூஸ்லேயே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம்.
அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து தக்காளியெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி சட்னி ரெடி. எவ்வளோ அழகாக ஒரு பிரைட்டு வந்து ரெட் கலரில் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி சட்னி. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 3 சட்னிக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ கடுகு வந்து நல்லா பொரியணும். அதே நேரத்தில் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகணும். ஸோ பெருங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம் இன்றைக்கி சேர்க்கல. எனக்கு காமனாக 3 சட்னிக்கும் தகுந்த மாதிரி நான் தாளிப்பு ரெடி பண்ணுறதுனால பெருங்காயம் சேர்க்கல. நீங்கள் தேங்காய் சட்னி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பெருங்காயம் சேர்த்து தாளித்து பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ பருப்பு வந்து அந்த கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் வந்து தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்னியோடு நம்ம இதை சேர்த்துடலாம். நல்லா வந்து சூப்பராக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் 3 கலர் சட்னி, அதாவது ட்ரை கலர் சட்னி சூப்பராக நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நல்ல ஒரு பிரைட் க்ரீன் கலரில், அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையேர்னு ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறமா நல்ல காரசாரமாக ஒரு தக்காளி சட்னி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த 3 பேசிக் சட்னி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சட்னி வந்து சர்வ் பண்ணலாம். இட்லி, தோசை, வடை, பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து வீட்டிலேயே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சட்னி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பை.